வதந்தி காரணமாக புதுச்சேரி நகரம் முழுவதும் பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், விவரங்கள் பதிவு செய்யலாம். லாவண்யா, புதுச்சேரியில் வர்த்தக சிலிண்டர்கள் 2 நாட்களாக, அது 3வது நாளாக இன்று கிடைக்கவில்லை. இதே போல சமையல் எரிவாயு சிலிண்டரும் கிடைக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வதந்தி பரவியது. இதனால் புக்கிங் செய்வது கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் நிறுவனங்கள் போதிய சிலிண்டர்கள் உள்ளன என்று கூறியுள்ளனர். இதே நிலைதான் ஒரு வதந்தியாக நேற்று இரவு பரவியது. பெட்ரோல் இருக்காது என்று கூறப்பட்டதை தொடர்ந்து நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை ஏகப்பட்ட பேர் அனைத்து பெட்ரோல் பங்குகளில் குவிந்திருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் குவிந்து நின்று பெட்ரோல் வாங்குகிறார்கள். அதாவது 100 ரூபாய்க்கு போட வேண்டியவர்கள் 1000 ரூபாய் வரை போடுகிறார்கள். ஊழியர்கள் போதுமான அளவு இருப்பு இருக்கிறது, அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான இருப்பு அனைத்து பெட்ரோல் பங்குகள் என்று கூறினாலும் பொதுமக்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் அச்சத்தின் காரணமாக, பெட்ரோல் கிடைக்காது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அனைவரும் கூடுதலாக பெட்ரோல் போடுகிறார்கள். அலுவலகம் செல்வர்கள், பள்ளி கல்லூரி செல்வர்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று போடுகிறார்கள். இதே போல 4 சக்கர வாகன கார்களிலும் அணிவகுத்து அனைத்து பெட்ரோல்களும் நிற்கின்றன. ஊழியர்கள் நேரடியாக கூறுகிறார்கள் போதுமான இருப்பு உள்ளது என்று கூறினாலும் அனைவரும் கூடுதலாக பெட்ரோல் போடுவதிலே கவனமாக கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை இந்த சூழ்நிலை தான் புதுச்சேரி முழுவதும் காணப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.